இன்று நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரே நாள்ல 2 மகத்தான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒன்று, வாரத்தின் தலைசிறந்த நாளான ஜும்ஆ, அதாவது வெள்ளிக்கிழமை. இன்னொன்று, வரலாற்றின் மிக முக்கிய நாளான முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், அதாவது ஆஷூரா தினம். இந்த 2 புனிதமான நாட்களும் ஒன்றாக இணையும் இந்த அரிய நாளில் விடிந்ததிலிருந்து பொழுது சாயும் வரை நாம் தவறவிடக்கூடாத 5 மிக முக்கியமான அமல்கள் என்னென்ன என்பதைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிகத் தெளிவாக பார்க்கப் போகிறோம். முதலாவது அமல் ஜும்ஆ நாளுக்குரிய சுன்னத்துகளை பேணுவதும் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதும் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் வெள்ளிக்கிழமை அன்று குளித்து தூய்மையாகி தன்னிடம் இருக்கும் நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்குச் சென்று யாருக்கும் இன்னல் தராமல் இமாம் உரை நிகழ்த்தும்போது அமைதியாகச் செவிமடுக்கிறாரோ அவருடைய அந்த ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே இன்றைக்கு காலையிலேயே குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து சீக்கிரமாக ஜும்மா தொழுகைக்கு புறப்படுங்கள். அதோடு வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரத்துல் கஹ்ஃப் சூராவை ஓதுவதற்கு மறந்துவிடாதீர்கள். யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறாரோ அவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஒரு பிரகாசமான ஒளி ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இரண்டாவது முக்கியமான அமல் பாவமன்னிப்பு தேடுதல், அதாவது இஸ்திஃபார். ஆஷூரா நோன்பின் மிக முக்கியமான மகிமையே பாவமன்னிப்புதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆஷூரா நாளின் நோன்பைப் பற்றி கேட்கப்பட்டபோது அது கடந்த ஓராண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று கூறினார்கள். ஸஹீஹ் முஸ்லிம். யோசித்துப் பாருங்கள் சகோதரர்களே, நம்மை அறியாமல் நாம் எத்தனையோ சிறிய பாவங்களை தவறுகளைச் செய்திருப்போம். நம்முடைய பார்வையில், பேச்சில், செயலில் எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கும். அந்த ஒட்டுமொத்த ஒரு வருடத்துப் பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் நமக்குத் தந்திருக்கும் ஒரு அருமையான வாய்ப்புதான் இந்த நாள். எனவே இன்று நாள் முழுக்க உங்களுடைய நாவுகளில் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹுவே என்னை மன்னித்தருள்வாயாக என்ற வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். கார் ஓட்டும்போது, சமையல் செய்யும்போது, ஓய்வாக இருக்கும்போது என ஒவ்வொரு நொடியையும் பாவ மன்னிப்பு கேட்பதில் செலவிடுங்கள். உள்ளத்தில் தூய்மையான எண்ணத்தோடு யா அல்லாஹ், என் கடந்த காலத் தவறுகளை மன்னித்துவிடு என்று கெஞ்சிக் கேளுங்கள். மூன்றாவது அமல் பிறருக்கு உணவளிப்பது, குறிப்பாக நோன்பாளிகளுக்கு இஃப்தார் வழங்குவது. இன்று ஆஷூரா நோன்பு நாளாக இருப்பதால் உங்களைச் சுற்றியுள்ள பலரும் உங்கள் குடும்பத்தினரும் நோன்பு நோற்றிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு நோன்பாளிக்கு இஃப்தார் நோன்பு திறக்க உணவு வழங்குகிறாரோ அவருக்கு அந்த நோன்பாளியின் நன்மைக்கு நிகரான நன்மை வழங்கப்படும். அதற்காக அந்த நோன்பாளியின் நன்மையில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. திர்மிதி. என்னொரு உன்னதமான அமல் பாருங்கள். நாமும் நோன்பு நோற்று நம்மோடு சேர்த்து மற்றுமொரு நோன்பாளிக்கு ஒரு பேரீச்சம்பழமோ ஒரு கிளாஸ் தண்ணீரோ அல்லது இஃப்தார் கஞ்சியோ கொடுத்து உதவினால் நமக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்று ஆஷூரா நாள் என்பதால் உங்களால் முடிந்த உணவை அண்டை வீட்டாருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இஸ்லாத்தில் உணவளிப்பது என்பது பரக்கத்தின் வாசலாகும். நான்காவது அமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சுன்னத் ஸலவாத் ஓதுவதுதான். அல்லாஹ்வின தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். எனவே அந்நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். ஏனெனில் உங்களுடைய ஸலவாத் என்னிடம் எடுத்துரைக்கப்படுகிறது. அபூதாவூத். இன்று ஜும்ஆவும் முஹர்ரம் 10ம் இணைந்திருப்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய அன்பை வெளிப்படுத்த இது ஒரு சிறந்த தருணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எளிய ஸலவாத்தையோ அல்லது தொழுகையில் நாம் ஓதும் ஸலவாத்து இப்ராஹீமியா இன்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறைகள் ஓதுங்கள். நாம் சொல்லும் ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் பகரமாக அல்லாஹ் நம்மீது 10 முறை அருள் புரிகிறான். நம்முடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான். நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். ஐந்தாவது மற்றும் இறுதி அமல்
இந்த நாளின் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அசர் முதல் மக்ரிப் வரை உள்ள தங்கமான நேரம் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் தருகிறான். அந்த நேரம் எது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருந்தாலும் மிக வலுவான கருத்து என்னவென்றால் அது வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்குப் பின் மக்ரிப் வரை உள்ள நேரம் என்பதாகும். இப்போது கற்பனை செய்து பாருங்கள். இன்று வெள்ளிக்கிழமையின் அந்த துஆ ஏற்கும் நேரமும் அதே சமயம் ஆஷூரா நோன்பு நோற்றிருக்கும் ஒரு நோன்பாளியின் துஆ ஏற்கும் நேரமும் ஒன்றாக இணைகிறது. ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் முன்பு கேட்கும் துஆ அல்லாஹ்விடம் மறுக்கப்படுவதே இல்லை. உங்களுடைய துஆக்களின் பட்டியலை அல்லாஹ்விடம் சமர்ப்பியுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரம், ஆரோக்கியம், குழந்தைகளின் எதிர்காலம், கவலைகளில் இருந்து விடுதலை மற்றும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்களின் பாவ மன்னிப்பு என எல்லாவற்றையும் அழுது கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம் துஆக்களை வீணாக்க மாட்டான். இந்த ஒரு நாள் நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு பொன்னான நாள். காலையில் ஆரம்பித்து இரவு வரை நாம் பார்த்த இந்த 5 அமல்களையும் முழுமையான ஈமானோடு செய்ய முயற்சி செய்வோம். அல்லாஹ் இந்த ஜும்மா மற்றும் ஆஷூரா நாளின் முழுமையான நன்மைகளையும் பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.